டாக்டர் மைட்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் டாக்கிங் த டாக் பாசிட்டிவ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். பாசிட்டிவ், நேர்மறையாக பேசுவது, சமுதாய கண்ணோட்டத்தில் நேர்மறையாக பேசுவது ஒரு இந்த இன்ஹோம் ஃப்ரண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். எங்கெல்லாம் பேசுகிறதா இருந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்திகளையே சிறப்பாக சொல்லணும். அதுதான் அடிப்படையில் எல்லாருக்கும் தேவையான ஒன்று. இப்போ நம்ம எதை செய்ய போகிறோம், என்ன செய்யணும், என்ன பேசணும் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்மளை தயார் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த இடத்துல பேசும்பொழுது நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் ஏற்புடையதாக இருக்கும். ஒரு யோசித்துட்டு பேசணும். இதுக்கு என்ன பொருள் இந்த வாக்கியத்துக்கு அப்படின்னு கேட்டால் யோசித்துட்டு பேசணும். நிறைய நேரத்தில் அடுத்தவங்க பேசுகிறத முதல்ல காது கொடுத்து வாங்கணும். அது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகளை பேசுவதற்கு என்ன இயல்பாகவே சரியாக அமையும். ஏன்னு கேட்டால் நிறைய நேரத்தில் நம்ம எதிர உள்ளவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு மறுக்கிறோம், தயாராக இல்லை. இது மூணுமே நடக்கிறது. எதில் இருக்கிறவங்க சொல்கிறத காது கொடுத்து வாங்கவே மாட்டேன்றோம். அப்புறம் கேட்க முடியாதுன்னு சொல்லி பிளண்ட்டாக ரெஃப்யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுபோல் இருக்குது, அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது கேட்குறதுக்கு பிடிக்கவும் இல்லை நம்மளுக்கு. ஏன்னு கேட்டால் கரெக்ஷன்ஸை ஒத்துக்கிறதுக்கு மனமில்லாதவங்க எதிர சொல்கிற விஷயத்த காது கொடுத்து வாங்க மாட்டாங்க. இது ப்ரெசன்ட் சினாரியோவில் இட் ப்ரிவேல்ஸ் எவ்ரிவேர். எல்லாரும் வீட்லேயும் எல்லாரும் சமுதாயத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் அது ஏற்புடையதன்று. தட் ஹேபிட் ஆஃப் பி எஸ்சூர்டு. ஏன்னு கேட்டால் நம்மளை சொல்கிறத கேட்கணும் இல்லை. இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம யார் சொல்கிறதையும் கேட்கல, ஒரு நாளைக்கு 24 hours வச்சுக்கலாம். ஆனால் அடுத்த பாக்கி இருக்கிற ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது. ஒரு நாள் யாரோட யார் பேசுகிறதையும் கேட்க வேணாம், நம்ம சௌரியம் போல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, முதல்ல 1 மணி நேரம் அப்போ தூங்குவாங்க, மத்தியானம் தூங்குவாங்க, ராத்திரி தூங்குவாங்க, பேசுகிறதுக்கு தவிர்ப்பாங்க. அப்படியே மடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் லெஃப்ட்டில் போய்ட்டு ரைட்டில் வருவாங்க, மாடியில் போய்ட்டு கீழே இறங்குவாங்க. இல்லாட்டி போனால் ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போய்ட்டு வருவாங்க. ஏன்னா யாரோட பேசினாலும் வீட்டில் இருக்கிறவங்களோட பேசினா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகளை சொல்லிடுறாங்க, ரெஃப்யூஸ் பண்ண முடியல. அதனால் தே வாண்ட் எஸ்கேப். அதனால் ஒரு நாளைக்கு பேசாமல் இருப்பாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு யாரோடையும் எப்பவும் பேசாமல் இருக்கணும்னு சொன்னால் வெளியில் சட்டையை போட்டுக்கிட்டு வெளியில் போகிறதுக்கும் காரியம் இல்லை. ஏன்னா அங்கே போனாலும் யார்கிட்டையும் பேச முடியாது. ஒரு கடையில் போய் நின்று தனக்கு ஏதோ வேணும்னு வாங்க முடியாது. ஏன்னா அங்கே பேச முடியாது. பேசினா தானே கிடைக்கும். ஆனால் ஒன்றே நம்ம இப்போ தான் கையில் என்ன பண்ணிருக்கோம், அலைபேசி வச்சுருக்கோம். அப்புறம் கையில் இருக்கிறதுல எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன பண்ணோம், அதில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்துடும். அப்புறம் இன்னும் ஏதான விளையாடுறதுக்கு வேணும்னு கேட்டால் விளையாடுறதுக்கு வரும். இன்னும் யாரோடையான பேசணும்னு சொன்னால் அதிலே மெசேஜ் எழுதி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ மனம் எண்ணத்தை தவிர்த்துட்டு அமைதியாக இருக்கணுன்றது அப்படி கூட சாத்தியமில்லைன்னு ப்ரூஃப் ஆகிடும். அதனால் பாசிட்டிவ் டாக் அப்படின்றது வரும்போது எல்லா நேரத்துலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகளை சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட யாரோ பேசுகிறாங்க, அவங்க சொல்கிற கருத்தை காது கொடுத்து வாங்கின பிறகு தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகளை அவங்க சொல்கிறாங்களா, அதுக்கு நம்ம பதில் சொல்லணுமா, எப்படின்னா பதில் எப்படி சொல்லணும் அப்படின்னு அந்த முழு கான்வர்சேஷனையும் நம்ம காது கொடுத்து வாங்கின பிறகு தான் டஸ் இட் வாரண்ட்ஸ் எனி ரிப்ளை, டஸ் இட் ஃபிட் இனஃப் டு கிவ் எனி ரிப்ளை அப்படின்னு ரெண்டு விதத்துலையும் அதுக்கு எதுவும் பதில் தேவையா, இல்லை அந்த செய்திக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணுமா அப்படின்றத யோசித்துட்டு நம்ம பதில் பேசுவதற்கு ஏற்புடையதாக இருக்கும். அப்படி தான் நம்மளை பழக்கப்படுத்திக்கணும். அதனால் லிசன் ஃபஸ்ட், கிவ் ராப்ட் அட்டென்ஷன் அப்படி சொல்கிறோம்ல, அந்த கவனித்து எதிர பேசுகிறத காது கொடுத்து வாங்கணும். இது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி இன்னொரு நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, சில சமயத்தில் நம்ம அட்ராண்டமாக ஒரு ரிப்ளை கொடுத்துடுவோம். ரேண்டம் ரிப்ளை என்ன ஆகும், சில நேரத்தில் ஏற்புடையதாக இருக்கும், நிறைய நேரத்தில் அது என்ன பண்ணணும், தவிர்க்க வேண்டிய ஒன்றாக மாறும். சில நேரத்தில் டேஸ்ட்டு பற்றி சொல்கிறதுக்கு, சில சமயத்தில் ட்ரெஸ்ஸை பற்றி கமெண்ட் கொடுக்கறதுக்கு, சில சமயத்தில் வெளியில் போகும்போது தெருவில் நடக்கிற ஒரு சிறு விஷயங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் தெருவில் நடக்கிற சிறு விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், வி ஷுட் பி அ பாசிவ் ஸ்பெக்டேட்டர். அதை கூட இது பார்த்து எந்த விதமான பதில் இருப்பதையும் தவிர்க்க வேண்டும். ஏன்னா சில நேரத்தில் அது ஏற்புடையதாக இருக்கும், நிறைய நேரத்தில் அது யாருக்காக சொல்கிறோமோ அவங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ தே வில் பம்பார்டு வித் அவர் வேர்ட்ஸ். நம்மளை என்ன பண்ணுவாங்க, அப்படியே போட்டு வார்த்தையால் தொலைச்சி எடுத்து விடுவாங்க. ஸோ அதனால் அது இட் இஸ் நாட் அட்வைசபிள், அதை தவிர்க்க வேண்டும். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது யாரோட என்ன பேசுகிறதா இருந்தாலும் இதை டாக்கிங் த டாக் பாசிட்டிவ்னு சொன்னோம் இல்லையா, இந்த பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நெகட்டிவ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கணும். ஒரே ஒரு நேரத்தில் ஒரு ரிப்ளை கொடுத்தா போகிறோம், 2 வார்த்தை இருந்தால் போகிறோம்.
எஸ் ஐ அக்ரி, எஸ் அக்ரி வித் யூ. அது மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்லி நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கோம், வி ஆர் அஃபர்மிங் டு தி பாசிட்டிவ் வியூஸ் அண்ட் பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்தலாம். இதுக்கு ஒரு சின்ன முயற்சியை என்ன செய்யலாம்னா, இப்போ 2-3 சென்டென்ஸ்க்கு முன்னாடி சொன்னோம், வாரத்தில் 7 நாள் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நாள் வந்து 6 to 6, காலையில் 6 மணிலேருந்து இரவு 6 மணி அது வரைக்கும் 12 மணி நேரம் யாரோடையும் பேசாமல் இருக்கணும். பேசாமல் இருக்குதுன்றது வந்து வீட்டில் இருக்கிறவங்களோட ஃபிசிக்கல் கான்வர்சேஷனும் இல்லை. அதாவது கூப்பிட்டு அம்மா எனக்கு சாப்பாடு கொடு, தங்கச்சி என்னோட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எடுத்து கொடு, இல்லை நான் ஸ்கூல் போனோம் சாமான் எடுத்து கொடு, இல்லை ஆஃபீஸ் போனேன் என் பேக் எடுத்து கொடு, கார் சாவி எங்கே இருக்குது, அதுபோல் கேட்குற செய்தியாக இருந்தாலும் ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் ஆட் டு பி அவாய்டட். பேச வேண்டாம். சரி, வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், வெளியில் வந்து ஒரு கடைக்கு போய் சாமான் வாங்குகிறோம், இல்லை வேறு இன்னும் எதானு செய்கிறோம் அப்படின்னா அங்கே பேசுகிறதையும் தவிர்க்கணும். அதில் வேறு யாரோடைய நம்ம மொபைல் கேட்ஜெட் கையில் வச்சுருக்கோம், அந்த மொபைல் மூலமாக யாரோட பேசுகிறதும். ஸோ பேசுவது வாயை திறந்து ஒரு வாரத்தை கூட பேசாமல் காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும், சில சமயத்தில் சன்செட் வரைக்கும். இந்த காலத்தில் இந்த சீசனில் என்ன ஆகும்னா சன்செட் வந்து 6:20 அப்படிலாம் இருக்காது, 5:50 வரைக்கும் தான் இருக்கும். சாயந்தரம் 5:50 பிஃபோர் 6 இப்போல்லாம் சன்செட் வந்துடும். அதனால் காலையில் 6லேருந்து மாலை 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் என்ன செய்யணும், பேசாமல் இருக்கணும். எந்த விதமான பேச்சும் இல்லை, எந்த கேட்ஜெட் மூலமாகவோ எழுதி சொல்கிறதோ பதிலோ எதுவும் இல்லை. அப்படி என்ன சொன்னால் சிந்தனையை அதனுடைய வேகத்தை கணிசமாக குறைக்க முடியும். சிந்தனையோட வேகம் குறைஞ்சாலே தெளிவு தன்னடைவே பிறக்கும். தெளிவு பிறந்தாலே பேச்சு வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அப்படியே கருத்து செறிவு உள்ளதாகவும் இருக்கும். அதுபோல் பழக்கப்படுகிறது இது வாய்ப்பு இருக்கும். இது இன் கண்டினியூஷன் டு தட், இதற்கு தொடர்பாக அந்த சிந்தனை செறிவு கிடைக்கணும், அந்த வார்த்தைகள் வந்து கருத்து செறிவு உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பேச்சை வந்து அமைதிப்படுத்தணும், மனம் அமைதிப்படுத்தணும். அப்படின்னா எங்கேயும் எந்த மோட் ஆஃப் கான்வர்சேஷனும் இல்லாமல் இருக்கணும். எந்த மோட் ஆஃப் கான்வர்சேஷனும் ஒரு 12 மணி நேரம் அப்படின்னா இதை வந்து டு பிகின் வித் ஒன்ஸ் இன் எ வீக் பழக்கப்படுத்திக்கலாம். இதுபோல் இருப்பதற்கு ஒன்ஸ் இன் எ வீக் பழக்கப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பழக்கம் வந்துடுத்து, வி ஆர் கேப்பபிள் ஆஃப் மேனேஜிங் விதவுட் கான்வர்சேஷன். ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ண முடியுது, நம்மளை வந்து சமாளிச்சிக்க முடியுது 12 மணி நேரம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதுபோல் வரும்போது வாரத்தில் இன்னொரு நாளைக்கு மண்டே, தர்ஸ்டே, வெட்னஸ்டே, சாட்டர்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே அப்படின்னு எனி 2 days, அதே மாதிரி 6 hours. இரவு நேரத்தில் தூங்குறமே அது பேசாத நேரம்னு கணக்கில் எடுக்கக்கூடாது. 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ, டிபெண்ட்ஸ் அப்பான் த கன்வீனியன்ட், டிபெண்ட்ஸ் அப்பான் த பாடி ரிக்வயர்ஸ் என்ன நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஸ்லீப்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது இட் இஸ் ஓகே, இட் இஸ் நார்மல். அதுலேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை 12 மணி நேரம் கணிசமாக பேசுகிறத குறைக்கணும். அதுபோல் ஒரு 3 வாரம் இருந்து பார்த்துட்டு இது நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுது தான் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு 4 வாரம் ஆகும் இல்லையா. அடுத்தது 5வது வாரத்துலேருந்து 2 நாள் ட்வைஸ் இன் ஏ வீக் அப்படி பேசுவதை தவிர்க்கிறது என்ன செய்யும்னு கேட்டால் சிறப்பான பலன்களை தரும். நம்மளுடைய தெளிவான யோசனைகளுக்கு வரும். தெரியுமா, திங்கிங் அண்ட் லாங்குவேஜ், தாட் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு அது அடுத்த பதிவில் பார்க்கலாம். தாட் அண்ட் லாங்குவேஜ்னு சொன்னால் நம்முடைய எண்ண ஓட்டங்கள், மொழி சிறப்பாக கையாளுவதற்கு வகை செய்யும். நம்ம அமைதியாக இருந்துட்டு பேச துவங்குறோம் வைங்க, அந்த மொழி சிறப்பாக கையாளுவதற்கு வகை செய்யும். அதனால் அமைதியாக இருப்பதற்கு கூட ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வேணும். இது வந்து தவிர்க்க முடியாது, இதை நம்ம பழக்கப்படுத்திக்க வேண்டியது அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.